நான் ஒரு குணசேகரன் சார் கேட்ட சந்தேகத்தில் நான் உங்களுக்கு துணை கேள்வியாக கேட்குறேன். அது இல்லை இருங்க, முடிவாகலன்னே இருக்கட்டும், உங்கள்படியே வரோம். நாங்கள் முடிவாகிட்டு தான் நினைக்கிறோம். நீங்கள் முடிவாகலன்னு வச்சிங்க. நாங்கள் ஒரு செய்தியாளர், நான் ஒரு செய்தியாளர், திரு குணசேகரன் அவர்கள் செய்தியாளர், ஒரு செய்தி ஆசிரியர், நான் ஒரு பத்திரிகையில் மூத்த செய்தியாளர். ஆகவே இரண்டு கட்சிகள் சம்பந்தப்பட்டவர்களிடம் தொடர்பு கொண்டு இன்றைய இரவு ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிடும் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். நீங்கள் கூறுகிற இந்த நிமிடம் வரை கையெழுத்தாகலன்னே வச்சிங்க. அவர் கேட்குற கேள்வி என்னென்னா, திமுக கூட்டணி உடைஞ்சு 1-2 கட்சிகள் எங்கள் பக்கம் வரும் அப்படின்னு சொன்னாரே, கையெழுத்து ஆகலை, ரைட்டு, இப்பயும் வரும்னு நினைக்கிறீங்களா? திமுக கூட்டணி உடஞ்சி உங்ககிட்ட வர்றாங்களா? கையெழுத்து யார் வர்றாங்க? ஒப்பந்தத்தை கிரீச்சோடங்கர் காட்டி இதே சன் டிவியில் எப்போ பார்ப்பான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் மற்றதை பேசுவோம். அதிமுக யார் வரப்போறாங்கன்னு கேட்குறாங்க. அது தேவையில்லை, உங்களுக்கு அவர் வந்துட்டாரு சொல்லுங்க. ஓகே, ரமேஷ்ட கேட்குறது, இன்னைக்கு அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. அதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதாக சில செய்தி ஊடகங்களில் வந்திருக்கு. என்னென்னா, கட்சி முன்னணியினர்கிட்ட பிஜேபியில் அதிக இடங்கள் கேட்குறாங்க, அவங்களுக்கு அதிக இடங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு. இன்னொரு பாயிண்ட்டு, அதிமுக வலிமையாக இருக்கிற அதிமுக முக்கியஸ்தர்கள் குறிவைத்திருக்கிற சில தொகுதிகளை கூட கூட்டணிக்கு ஒதுக்க வேண்டியது இருக்கும். அப்படி வரும்போது அதிருப்திக்கு ஆளாகாமல் எல்லாரும் கட்சிக்காக வேலை செய்யுங்கன்னு சொல்கிறார். பொதுவாக எந்த கூட்டணியிலும் தலைவர்கள் சொல்கிறது தான், சொல்லக்கூடியது தான். ஆமாம், நான் அப்படி தான் பார்க்குறேன். முதல்ல இது அதிகாரபூர்வற்ற முறையில் நீங்கள் வந்த செய்திகளை வச்சு சொல்கிறீங்க. நான் அதை தெரிந்து கொள்கிற நிலையில் இருந்தால் கூட நாளை காலை தான் தெரிந்து கொள்ள முடியும், அல்லது இன்று இரவுக்கு மேல் பேசி தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இது எல்லா கட்சி தலைவர்களும் கூறுகிற அறிவுரை. என்னை பொறுத்தவரை இந்த சிக்கல் அதிமுகவுக்கும் இருக்கிறது, திமுகவுக்கும் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகமும் 2-3 தகவல்களை முதலமைச்சர் கையில் இருப்பதாக நான் அறிகிறேன். ஒன்று பென் நிறுவனம் அளித்திருக்கிற தகவல், இன்னொன்று உளவுத்துறை அளித்திருக்கக்கூடிய தகவல். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே பல மாவட்ட கழக செயலாளர்களுடன் உரையாடி இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிற தகவல். அதாவது திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி கூட மாண்புமிகு முதலமைச்சர் வசம் இருக்கிறது. ஆகவே அங்கேயும் சில மாற்றங்கள் கட்டாயம் நிகழும் சார். அது எப்பவுமே நடக்கும் சார். இப்போ காங்கிரஸே இருக்காங்க, அவங்க இப்போ ஒரு தொகுதியில் 3 முறை ஜெயிச்சிருப்பாங்க. அந்த கேண்டிடேட்டுக்கு தவிர்த்துட்டு வேற ஒரு புதுமுகத்துக்கு நாங்கள் தரணும், அதனால் இந்த சீட்டை நாங்கள் ஸ்வாப் பண்ணிக்கிறோம், இந்த தொகுதி எங்களுக்கு வேண்டாம், இன்னொரு தொகுதி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, அவர்கள் கேட்பது மட்டுமல்ல, காங்கிரஸ் 3 முறை இருப்பவர்களை மாற்றிக்கொள்வது மட்டுமல்ல, காங்கிரஸ் 3 முறை போட்டுக்கொண்டே இருப்பதால் இங்கே கழகம் வலுவிழக்கிறது என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட வேண்டும் என்கிற கோரிக்கையும் அங்கே அழுத்தமாக சில தொகுதிகளில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அது முதலமைச்சர் அவர்கள் எப்படி கூட்டணி கட்சியை கன்வின்ஸ் செய்து அதை செய்ய போகிறார் என்பது அவர் முன்னால் இருக்கக்கூடிய அடுத்த சவால். இங்கே இன்னும் நம்பரே முடிவாகவில்லை. நம்பர்லேயே முதல்லையே பிரச்சனை இருக்கிறது. இப்போ அவர் டெல்லி பயணமாகட்டும், இங்கே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாகட்டும், 11% வாக்குகள் வாங்கிய காரணத்தால் அதற்குரிய வலிமையோடு தொகுதிகளை பெற வேண்டும் என்று கருதுகிறார்கள். இரண்டாவது, நாடாளுமன்ற தேர்தலின் போது முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டது. நாடாளுமன்ற தேர்தலின் போது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின்படி கிட்டத்தட்ட 60-70 தொகுதிகளில் அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளி 2வது இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது. அந்த தொகுதிகளில் இருந்து எங்களுக்கு ஒதுக்குங்கள் என்பதுதான் இன்றைக்கு பாஜக வைக்கக்கூடிய அடிப்படையான டிமாண்ட். இதுதான் அதிமுக முன்னுள் இருக்கக்கூடிய சவால். நாடாளுமன்ற தொகுதி தேர்தலின் போது நான் குறிப்பிடுவது உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக 3வது இடம், 74 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல 3வது இடம், 2வது இடத்துல பாரதிய ஜனதா. அந்த 70+ இருந்து 35 கொடுங்கன்னு கேட்கிறாங்க. 35ன்றது they may settle with 30, 30ல செட்டில் ஆகலாம் பிஜேபி. ஆமா, பிஜேபி அலோன். அங்க நம்பரும் இஷ்யூ அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ் இஷ்யூ. தே ஆர் மோர் பர்டிகுலர். அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல, அதாவது அவர்கள் கூடுதலாக வலியுறுத்துவது இன்னென்ன தொகுதிகள் வேண்டும் என்பதைத்தான். குறிப்பான தொகுதிகள் இது வேணும். அது எத்தனை எண்ணிக்கைன்றது ஒரு பார்ட்டு, என்னென்ன இடம், இந்த இடம்தான்றது இன்னொரு பார்ட். இந்த இடங்களிலிருந்து இதை கொடுங்கள் என்பதுதான் அவர்களுடைய பிரதானமான கோரிக்கை. இது அவர்களுடைய கோர் கமிட்டி கூட்டத்திலேயே விவாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் அறிகிறேன். சார், பியூஷ் கோயலுக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு நல்ல பாண்டிங் உண்டு. கடந்த காலத்தில் அவருக்கு கூட்டணியை எல்லா அலையன்ஸ் பார்ட்டிஸோடையும் பேசினவர், ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸை நல்லா தெரிஞ்சவர். அவரை இப்போ ஏற்கனவே யாரோட அனுப்பிச்சா
அது ஜெல் ஆகுன்றதுக்காக ஏற்கனவே இருந்த பாண்டான்ற எம்பியை அனுப்பிட்டு பியூஷ் கோயலை இன்சார்ஜாக பிஜேபி போடுது. பியூஷ் கோயலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏனைய அந்த கூட்டணியின் மற்ற தலைவர்களும் கூடி மதுரையில் சில நாட்களுக்கு முன்னாடி பிரதமர் வந்து போன பிறகு பேசினாங்க. அங்கே தொகுதி பங்கீட்டுக்கான பூர்வாங்க பேச்சு நடந்ததா? அதிகாரபூர்வமற்ற வரையில் அங்கே பேசப்பட்டதாக நான் அறிகிறேன். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளின் போதே இந்த பர்டிகுலர் இதெல்லாம் வேண்டும், இதெல்லாம் வந்து அவர்கள் தே ஆர் வெரி கீன் ஆன் இட். ஆனால் நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது, நீங்கள் எதை நோக்கி நகர்கிறீர்கள்னு. அதன் பிறகு எதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று மாண்புமிகு உள்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டி வந்தது என்பது வியூகங்களை வகுப்பாங்க சார். 1-to-1 பேசி சில ராஜதந்திர வியூகங்களை வகுப்பாங்க. அதுதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா அதுலயும் இருக்கிறதுன்ற நம்பர் பியூஷ் கோயல் லெவல்ல அது முடியல, எஸ்கலேட் ஆகிருக்குன்றீங்களா? எஸ்கலேட் ஆகிறது அவர் ப்ரிவென்ட் பண்றதுக்கு முயற்சிக்கிறார். அதனால தான் இன்றைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசியதாக கசிக்கிற தகவல்கள் இருக்கு. புரியல சார், இது எஸ்கலேட் ஆகிறது தவிர்க்கிறார்னா? அதாவது எஸ்கலேட் ஆகக்கூடாது என்றால் பிரச்சனை பெருசாயிடக்கூடாது, பிரச்சனை பெரிதாகக்கூடாது. எங்களுக்கும் இந்த சிக்கல்கள் இருக்கிறது என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அமமுகவுக்கு 10 தொகுதிகள் வேண்டும், அதற்கு குறையாமல் பெற வேண்டும் என்பதில் திரு டிடிவி தினகரன் உறுதியாக இருக்கிறார். ஒற்றை இலக்கத்தில் தொகுதி பெறுவதில்லை. பிஜேபி வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டாங்களா 10 சீட்னு? எனக்கு என்னவோ அதில் வந்து பெரிதாக குறைய வாய்ப்பில்லை. 10-9 பேச்சு ஓடிட்டு இருக்கே தவிர 10 தொகுதிகள் அவர். ஏனென்றால் சென்ற முறை 2021 அவருக்கு 18 எம்எல்ஏக்கள் அவரை ஆதரித்து கொண்டிருந்த காரணத்தால் ஆரம்பத்தில் குறைந்தபட்சம் 10 அல்லது 12 தொகுதிகளை பெற்று தர வேண்டும் என்ற முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி 2021 ஈடுபட்டது. அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்காத காரணத்தால் 22 தொகுதிகளில் அமமுக வாங்கிய வாக்குகளால் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. சரி, மேலும் சில தொகுதிகளில் மிக நெருக்கமான வாக்குகளை பெற்றார்கள். ஆகவே அவர்கள் அந்த இரட்டை இலக்கம் பெறுவதில் உறுதியாக இருப்பார்கள். அதுல மிஞ்சி போனால் ஒன்று குறையலாம். வந்து 30லேருந்து 35 பிஜேபிக்கு, 10 அமமுகவுக்கு, 18ன்றாங்க பாமக. இருக்காரு திரு எடப்பாடி அவர் ஏடிஎம்கே பிஎம்கே ஸ்ட்ரைட்டா பேசிக்கிறாங்க. அமமுக மட்டும் ரூட்டட் த்ரூ பிஜேபி. ஆமா, பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், ஏசிஎஸ் இதெல்லாமும் பிஜேபி வழியாகத்தான். குறுக்கிட்டீங்க அக்னி. துக்ளக் ரமேஷ் சார் வந்து ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார். என்னன்னா உண்மை சிம்பிளா தானே சார் இருக்கும், பெருசோ சிறுசோ. ஆனா அது உண்மை இல்லைன்றத மக்களுக்கு சொல்லணும்ல. 2024 பாரதிய ஜனதா வாங்கிய வாக்குகள் 11.4%. ஆனா நீங்க 19 மாநிலத்தில் ஆட்சி செஞ்சீங்க. இந்த 11.4% எடுத்ததனால அதிமுக 3வது இடம் போயிருச்சு. அதனால இந்த 11% இருந்ததுனால பாரதிய ஜனதா 272 எடுத்துருச்சா? என்ன கணக்கு போடுறீங்க? புரியல சார். அவர் என்ன சொல்றாரு, பார்லிமெண்ட் ஏடிஎம்கே தனியா நின்னுச்சு, என்டிஏ தனியா நின்னுச்சு. அது அடுத்ததுக்கு வரேன். நீங்க 2021 பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி தான் இருந்தாலும் பாரதிய ஜனதா எடுத்தது 2.6%. சரி, 2024 பல கட்சிகள் சேர்ந்து மத்தியில் ஆட்சியில் இருந்த கட்சி தமிழ்நாட்டில் 11% வாக்கு எடுத்திருக்குது. இல்ல, பல கட்சிகள் சேர்ந்து எடுத்தது 19. பல கட்சிகள் சேர்ந்து எடுத்த சதவீதம் 19. தனியா எடுத்தது. ஆனால் இப்ப தேவநாதன் யாதவ் எடுத்தது 9 லட்சம் வாக்குகள். தேவநாதன் யாதவ் 9 லட்சம் அவ்வளவு எங்க எடுத்தாரு சார்? இருங்க சார். பாரிவேந்தர், அண்ணன் ஜான் பாண்டியன் இவர்கள் எல்லோரும் பாஜக தான் நின்றாங்க. சரியா? ஆமா, ஏசிஎஸ் கூட பாஜக நின்றாங்களா? அப்ப அதையெல்லாம் சேர்த்து நாங்கள் 11% என்று சொல்றாங்க. சரி, அதுல 1% நீங்க பேசுற நல்லா பொறுமையா கேட்ட சார். சரி, பிஜேபிக்கு எவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களெல்லாம் விட்டுருங்க. ஏசிஎஸ் செல்வாக்கானவர், பாரிவேந்தர் செல்வாக்கானவர், ஜான் பாண்டியன் செல்வாக்கானவர், இன்னொருத்தர் யாரை சொல்றீங்க? நான் யாரையும் செல்வாக்கு இல்ல, அவங்க செல்வாக்கு எல்லாத்தையும் கழிச்சிருங்க. பிஜேபிக்கு என்ன ஓட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் அதுக்குள்ளே போகவே இல்லை. ஒரு கணக்கு வர்றீங்களே சார். ஆனா நான் அந்த கணக்கு தான் சொல்றேன். இப்ப நடக்க போறது சட்டமன்ற பொது தேர்தல். ஓகே, 2021 என்ன இது எடுத்தாங்கன்னா 2.6 எடுத்தாங்க.
இப்ப நடக்க போறது சட்டமன்ற பொது தேர்தல் தான். அப்ப அதுல தான் என்னன்னு முடிவெடுக்கணுமே ஒழிய 2024 அவங்க நிறைய வந்துட்டாங்க அதனால நாங்க இதுக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தவறான அரசியல் கணக்கு. அது எடுபடாது. அந்த கணக்கை போடவும் கூடாது. அப்படிதான் நான் பாக்குறேன். அப்படியா திரு ரமேஷ்? இல்லை, நான் எனக்கு புரியல. நாம கேட்கறது மிக தெளிவான கேள்வி. நாடாளுமன்ற தேர்தலில் நான் விரிவா சொல்லி உங்களை காயப்படுத்த வேணாம்னு நினைச்சேன். நடக்க போறது சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல்ல அவரும் 7 தொகுதிகளில் அதிமுக அதன் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 1972 தொடங்கிய அதிமுக 52 ஆண்டுகளுக்கு பிறகு 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட்டை தனிச்சா பாஜக நின்றுக்க வேண்டியதானே? ஏன் அதிமுக கூட்டணி வச்சீங்க? என்ன சார் இது? நீங்க தான் ஏன் வச்சீங்கன்னு கேட்கணும். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இல்ல 26லும் கூட்டணி இல்லை, 29லும் கூட்டணி இல்லை என்று சொன்னது யாரு? பாஜகவா? நாம கேட்பது சார் துரப்பண்ணியன் சார் இருங்க சார். நான் இப்ப கேட்பது நடக்க போறது சட்டமன்ற பொது தேர்தல். மாநில கட்சிகள் தான் இங்கு கோலோச்சும். திமுக எப்படி காங்கிரஸை டீல் பண்ணிக்கிறதோ அது மாதிரி அதிமுகவின் பொதுச் செயலாளர் பாஜகவை எத்தனை கொடுக்கணும்னு அவர் தான் முடிவெடுப்பாரு. அதனால நீ 2024 நாங்க நிறைய எடுத்துட்டோம் அதனால சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு நிறைய கொடுங்கன்னு கேட்டால் இது ஏற்புக்கூடியதா? அக்னீஸ்வரன் சொன்னதுல ஒரே ஒரு பாஜகவுக்கும் அதிமுக நடக்கிற தகராறு அது வேற. ஆனா இங்க காங்கிரஸ் பின்னாடி மு.க. ஸ்டாலின் ஓடவே இல்லை. முந்தா நேரத்தில் நடந்த கூட்டத்துக்கு வந்த பிரதமர் மோடி கூட்டத்திலே எல்லாம் முடிவு செய்யப்படும் சொல்லிவிட்டு அடுத்த நாளே டெல்லிக்கு ஓடல. இவர் ஒன்றும் அப்படி பின்னாடியே ஓடினா எந்த கூட்டணியும் சேர்க்கல. தன்னுடைய வலு என்ன என்பதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் புரிந்திருக்கிறார். தன்னுடைய வலு என்ன என்று தெரியாமல் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஓடிக்கிட்டே இருக்காரு. அவரால் எந்த முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை வந்திருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.